மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர், பத்திரிகையாளர், பெண் விடுதலைக்காக காலமெல்லாம் குரல் கொடுத்தவர், சமூக சீர்திருத்தத்தை முழுக்க சமூக சீர்திருத்தத்திற்கு ஒரு முன்னுதாரணமாக பன்முகங்களை கொண்ட சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி பேசுவதற்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் என்பது தெரியும். அவரை பற்றிய ஒரு சில கருத்துக்களை நான் உணர்ந்து போற்றக்கூடிய ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு முன்னே பேசுவதற்கு முன்னால் நான் இங்கு நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த அறிவியல் கலை அறிவியல் கல்லூரி என்பது இந்த கல்லூரிக்கு உண்டான குறிப்பிட்ட பாரம்பரியம் எனக்கு மிகவும் தெரியாவிட்டால் கூட ஒரு விஷயத்தை நான் இங்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை நாம் எடுத்து படித்தோம் என்றால் அதில் எழுத முடியும், இந்தியா ஒரு ஜனநாயக சோசலிச குடியரசு என்று எழுத முடியும். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் சாசனத்தை நாம் எல்லோருக்கும் தெரியும். அரசியல் சாசனத்தை எழுதிய குழுவினுடைய தலைவராக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் உட்கார்ந்த அரசியல் சாசனத்தை எழுதினார்கள் என்று சொன்னால் அந்த அரசியல் சாசனத்தை எழுதுவதற்கான ஒரு பின்னணி, ஒரு ஜனநாயகபூர்வமாக ஒரு மதச்சார்பற்ற ஒரு பின்னணியை யார் உருவாக்கி கொடுத்தார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அது இந்திய சுதந்திர போராட்டத்தை பாரம்பரியம் தான் அதை உருவாக்கி. இந்திய சுதந்திர போராட்ட பாரம்பரியம் என்று நாம் பொத்தாமத்தாக சொல்லியிருந்தோம் என்று சொன்னால் அது சரியாக இருக்காது. அந்த இந்திய சுதந்திர போராட்டத்தை யார் முன்னின்று நடத்தினார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட விதத்தில் அந்த சுதந்திர போராட்டத்தை நடத்தினார்கள் என்பதை நாம் ஆழ்ந்து புரிந்து கொள்ளும் பொழுதுதான் எப்படி இது போன்ற ஒரு கிறிஸ்துவ ஒரு மைனாரிட்டி பகுதி அல்லது ஒரு முஸ்லீம் மைனாரிட்டி பகுதி இது போன்ற கல்வி நிறுவனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு நான் என்னுடைய கல்வியுடைய துவக்கமே நான் ஒரு கிறிஸ்துவ பள்ளியில் தான் படித்தேன். ஒரு கிறிஸ்துவ நிறுவனம்